பொதுவாக நடிகர்கள் ஒரு படத்தை நடிக்க ஒப்புக்கொண்டால் சம்பளம் பேசி ஷூட்டிங் முடிந்து படம் வெளியாகும். ஒருவேளை படம் பாதியில் ட்ராப் ஆனாலோ அல்லது படத்தை ரிலீஸ் செய்ய முடியாமல் போனாலோ அதற்கு கண்டிப்பாக படத்தின் ஹீரோ காரணமாக இருக்க மாட்டார். ஆனால் சிம்பு இதற்கு விதிவிலக்கு. இவர் நடிப்பில் துவங்கப்படும் படங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை வந்தால் அதற்கு சிம்பு மட்டுமே காரணமாக இருப்பார். AAA, மாநாடு போல் இவர் நடிப்பில் உருவான பல படங்கள் பல பஞ்சாயத்துகளை பார்த்துருக்கு. இப்போது இதே பிரச்சனை வெற்றிமாறன் படத்திற்கும் வந்திருக்கு. கலைப்புலி தானு தயாரிப்பில் வெற்றிமாறன் இயக்க சிம்பு நடிக்க புதிய திரைப்படம் 1 மாதத்திற்கு முன்பு துவங்குச்சு. வடசென்னை படத்தின் கிளை கதையாக இப்படம் உருவானது. வேகமாக ப்ரமோஷன் ஷூட் எல்லாம் நடந்துச்சு. சிம்புவும் அதில் கலந்து கொண்டு புகைப்படங்கள் வெளியாச்சு. ஆனால் தற்போது படத்தை பற்றி எந்த அப்டேட்டும் இல்லை. ஷூட்டிங்கும் நடக்கலை, மேலும் ப்ரோமோ ஷூட் வீடியோவும் வெளியாகவில்லை. இந்த நிலையில் இந்த படமும் சிக்கலை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. படம் துவங்கிய போது 10 கோடியை மட்டும் அட்வான்ஸாக வாங்கி கொண்டு மீதியாக படத்தின் வசூலில் குறிப்பிட்ட சதவீதத்தை வாங்கி கொள்கிறேன் அப்படின்னு சிம்பு பேசியிருந்தார். இப்போது திடீரென தனக்கு 30 கோடி அட்வான்ஸாக வேண்டும் என கேட்டதுனால கலைப்புலி தானும் ஜெர்க்காகிட்டாராம். அதோடு வெற்றிமாறனும் சம்பளத்தை சேர்த்து கேட்டதுனால படம் அடுத்த கட்டத்திற்கு நகராமல் இருப்பதாக சொல்லப்படுது.